ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் சிந்தனைக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 102 அதிகாரம் 28 வசனம். சங்கீதம் 102:28. உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள், அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன். உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள், அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் 102 அதிகாரத்திலே மிக அழகாக நிகழ்காலத்தில் தேவன் என்னோடு நடக்கிறார் என்பதை மிக அழகாக இங்கே சங்கீதக்காரன் குறிப்பிடுகின்றார். நம்முடைய தேவனுக்கு நேரம் என்பது பொருத்தமானதல்ல என்பதை மிக உறுதியாக நாம் கூற முடியும். ஏனென்றால் இவ்வுலகை உருவாக்கினவர் ஆண்டவராகிய கர்த்தர். எல்லா காலமும் அவருக்கு ஒரு நிகழ்காலம்தான் என்று சொல்லி ஒரு பக்தன் மிக அழகாக குறிப்பிடுகின்றார். ஆனாலும் ஒருவேளை காத்திருக்கின்ற காலம் நமக்கு மிக நீண்டதாக தோன்றலாம். ஆனால் காலத்தை உருவாக்கினவர் நம் ஆண்டவராகிய கர்த்தர். அவரை நாம் நம்பும்படி அவருமேல் நாம் விசுவாசம் வைப்பதை நாம் கற்றுக்கொள்ளும் போது இந்த நிலையற்ற வாழ்வு அவருடைய கரத்திலே பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். காலங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் உருவாக்கி இருக்கின்றார். இந்த நிலையற்ற வாழ்விலே ஆண்டவராகிய கர்த்தர் இந்த காலங்களை உருவாக்கி இருக்கின்றார். ஆகவே நான் அவரை நம்புகிறேன் என்று சொல்லி அவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவர் மேல் நான் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவருடைய கரத்திலே நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும், விசுவாசிக்க முடியும். அதன் சங்கீதக்காரன் சொல்கின்றார், உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள், அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய காலம் ஓடாது பொழுது என்று சொல்லி நாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். என்னுடைய காலங்கள் இப்படியாக என்னுடைய வாழ்க்கையினுடைய காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் யோசிக்கலாம். ஆனால் இந்த காலத்தை உருவாக்கின ஆண்டவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது அப்படி கஷ்டமான சூழ்நிலையிலும் சோர்வடைகின்ற வேளையிலும் நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாய் இப்படிப்பட்ட காலத்திலும் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் நிலைத்திருக்கிற தேவனாக இருந்து நம்மை அற்புதமாய் வழிநடத்துகின்ற ஒரு தேவனாக இருக்கின்றார். அந்த 25 வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறார், தன்னுடைய கண்களை எல்லாவற்றையும் படைத்தவராகிய தேவனிடம் திருப்புகின்றார் என்று சொல்லி அங்கே சொல்லுகின்றார். ஆக நாம் இந்த எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவராகிய கர்த்தரிடத்திலே நம்முடைய கண்களை நாம் திருப்பும் பொழுது நிச்சயமாய் இந்த நிலையற்ற வாழ்விலும் அவருடைய கரமானது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட வரும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அவருடைய காலங்கள் ஓடாது போலும் அதில் நீண்டு காணப்பட்டால் தேவன் செயல்படவில்லை என்று சொல்லி நம் தேவனை நாம் குறை கூறக்கூடாது. ஒருவேளை பொறுமையில்லாமல் ஒரு சலிப்படைந்த சூழ்நிலை நாம் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்காக அநேக காரியங்களை திட்டமிட்டு இருக்கின்றார். அந்த திட்டமிட்ட தேவனிடத்திலே நம்முடைய நிலையற்ற வாழ்வை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் அநேக காரியங்களையும் எல்லா நம்மை அவர் பார்த்து கொள்வார். நமக்கு வேண்டிய ஒவ்வொரு காரியங்களையும் அவர் திட்டமிட்டு நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இந்த கிறிஸ்து பிறப்பின் காலங்களில் நாம் கடந்து செல்வோம். நாளைக்கு 25ஆம் தேதியுமாய் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அனுசரிக்கப் போகின்றன. இதுவரைக்கும் நம்முடைய காலங்களிலே பல காரியங்கள் நாம் சந்தித்து வந்திருக்கலாம். இந்த கிறிஸ்து பிறப்பின் காலங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். நான் எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்கள், ஒருவேளை நான் யோசித்து கொண்டிருக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிற்கு காட்டிலும் ஆண்டவராகிய கர்த்தர் என்ற வாழ்விலே என்ன தீர்மானம் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார். அதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இந்த நாளிலும் டிசம்பர் 24ஆம் தேதி நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவரத்தில் அர்ப்பணிக்கும். ஆண்டவரே, இந்த கிறிஸ்து பிறப்பை அனுசரிக்கப் போகின்ற என்னை உம்முடைய கரங்களை அர்ப்பணிக்கின்றேன். இந்த நிலையற்ற வாழ்விலே என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய தீர்மானம் மாத்திரம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நாம் அர்ப்பணித்து
இந்த நாளில் நாம் கடன் செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வணங்குவாராக. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.